நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நேர்மையான ஒரு முறையில சம்பாதிச்சாலும் இறை அருள் இல்லைன்னா அந்த செல்வம் நம்ம கிட்ட நிலைக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற தரித்திரம் நீங்கி லட்சுமி கடாட்சம் உண்டாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள்ல ஒண்ணுதான் குபேர பானை வழிபாடு. இந்த குபேர பானை நம்ம 3 இல்லனா 5 எண்ணிக்கையில வைக்கலாம். இதுல கீழே இருக்கிற பானை பெருசாவும் அதுக்கு அடுத்து இருக்கிற பானை கொஞ்சம் சிறிய சைஸ்ல இருக்கும். இந்த முதல் பானையில நம்ம பச்சரிசியை நிரப்பிக்கணும். அன்னபூர்ணி தாயாரை இதுல ஆவாகனம் செய்யறதுக்கு சமமாகும். அதுக்கு அடுத்து இருக்கிற பானையில துவரம் பருப்பு நிரப்பிக்கணும். அடுத்த பானையில நம்ம கல்லுப்பு சேர்க்கணும். உப்பு அரிக்காம இருக்க நம்ம இதுக்கு கீழே பேப்பர் இல்லனா பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட இந்த கல்லுப்பு நிரப்பலாம். அடுத்த பானையில நம்ம சர்க்கரை, வெல்லம் இல்லனா காசுகள் கூட போட்டு வைக்கலாம். அடுத்த பானை ரொம்பவும் சின்னது, அதனால நாம இதுல லட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், சோலி, குன்றின் மணி, கோமதி சக்கரம், தாமரை மணி மாலை இது எல்லாமே போட்டு வைக்கலாம். கூடவே இந்த பானைகள்ல ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு இந்த பானைகளையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி பூஜை அறையில அடுக்கி நம்ம இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டி வரும்போது குபேர லட்சுமி அருளால நம்ம வீட்டு செல்வ நிலை உயரும்.